ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலான விளாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து கசின்ஸ்லாம் சேர்ந்து மேரேஜ்க்கு முன்னாடி ப்ரீ-2பி வச்சுச்சுங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியே போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தா பயங்கரமான டெக்கரேஷன், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு கலங்குச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணேன். ஆனால் நீ என்னல அழுக கூட இல்லை அப்படின்னு சொன்னிச்சுங்க. இல்லை, ஒரு எமோஷ்னல் தான்ல, ஆனால் சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னேன். எப்போல்லாம் வந்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு ஐடியாவே நாங்கள் ஐடியா பண்ணோம். அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உன்னை கூட்டிகிட்டு போக சொன்னதே எங்கள் பிளான் தான் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்களும் வந்து சிம்பிளாக தான் அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க. எதுக்கோ ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, என்னென்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அதனால் அவங்க சிம்பிளாக தான் ரியாக்ஷன் பண்ணாங்க. நானும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ப்ரைட்-டு-பி மறக்கவே மாட்டேன். கசின்ஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு அவுட் ஆனது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பொண்ணு அவுட் ஆக போகுது. கண்டிப்பாக அதோட மேரேஜ் வீடியோலாம் இனிமேல் வரும். சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைட்-டு-பி வச்சதுக்கு நீ ட்ரீட் வச்சியா அப்படின்னு இன்னும் வரைக்கும் கேட்டுட்ருக்குங்க. அப்படியே என்னென்னு தெரில, கூட்டிகிட்டு போகலாம், ட்ரீட் வைக்கலாம்ங்க தள்ளி போய்கிட்டுருக்கு. எப்போ ரெடி பண்ணிச்சுங்க, எப்போ கடைக்கு போச்சுங்க, என்ன பிளான் பண்ணிச்சுங்க, எதுவுமே தெரியாது. ஏன் இவ்வளோ ஒரு இதுவாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக எதுவுமே எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் சத்தியமாக. இது வந்து பக்கத்து வீட்டில் கேக்கை கொடுத்து வச்சுருந்துச்சுங்க. பார்த்தா அது கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு. இது கூட போடுறப்ப அப்படியே நான் முறைச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்ன சண்டைன்னு கூட மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளை இடையில தெரியாமல் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி அது மூஞ்சி கட்டிக்கிட்டு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு. லாஸ்ட்டாக நான் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைட்-டு-பி தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக, கசின்ஸாக எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ரைட்-டு-பி என்ஜாய் பண்ணிவிட்டு, கசின்ஸ் எல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வீட்லேயே ஸ்டே பண்ணிச்சுங்க. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு வைபாக இருந்துச்சு. இந்த ப்ரைட்-டு-பி போடுறதுக்கு அந்த ஸ்டிக்கரை பிக்க சொன்னால் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் டச்சப்லாம் பார்த்தாங்க. ஸ்டாப்லர் போட்டு இல்லாத டச்சப்லாம் பார்த்து தான் மாட்டினாங்க. அதில் இடையில் நான் வேறு ரொம்ப குட்டையாக தெரியினேன், நான் வேணால் போய் ஹீல்ஸ் போட்டுட்டு வரோம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே ஹீல்ஸ் போடுறியான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து புது ஸ்லிப்பரு. அதனால் அதை போட்டு ஹைட் மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா சாமி நில்லுப்பா அப்படின்னாங்க. கசின்ஸ்லாம் வந்து அந்த டைமிங்கில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்ததை வந்து மேனேஜ் பண்ணி எனக்காண்டி வந்து இந்த ப்ரைட்-டு-பி பண்ணிச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எதிரே பார்க்கல ஒரு துளி கூட. எல்லோரும் பிளாக் தீம்லேயே ட்ரெஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வார்த்தையால் சொல்லவே முடியாது இதுங்க பண்ண சர்ப்ரைஸை. ஸோ ஒரு இத்தனைக்கும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு கேக் வெட்டி எல்லோரும் மாற்றி எப்பவும் போல தான் போச்சு. ஏன்னா அந்த ஸ்டாப்லர் போடுறதே ரொம்ப நேரம் போகிறனால என்ன பேசுகிறேன்னு தெரியலை. இதெல்லாம் வந்து நான் அப்போதைக்கு ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா ஷார்ட்ஸே போட முடியல. எல்லோரும் வீட்லேயும் மாதிரி தான், இப்போதைக்கு வீடியோ போட வேணாம், இதை பண்ண வேணாம், அதை பண்ண வேணான்னு சொல்லியே வச்சனால எந்த வீடியோவுமே போட முடியாமே இருந்துச்சு. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சோன்னு வைங்களேன், இல்லை வேணாம், அவங்க இதை சொல்லுவாங்க, வெளியே இதை சொல்லுவாங்கன்னு அப்படியே சொல்லி நம்மளை முடக்கிடுவாங்க. சொல்லப்போனால் நமக்கு பிடிச்சதா பண்ண போகிறோம். ஏன் அவங்க இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க அப்போதைக்கு கேட்டால் எய்த்து பேசுகிற பொம்பளை பிள்ளை எய்த்து பேசக்கூடாது, இதே சொல்லியே அப்படியே நம்மளை இது பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலே எந்த வீடியோஸுமே நான் போடவே இல்லை. இதெல்லாம் மேரேஜ் இப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்துட்டு தம்பி பிறந்து 4 மந்த் ஆச்சு. இப்போ தான் இந்த வீடியோவே போடுறேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமிங்லேயே நான் சொன்னேன் போடுறேன்னு சொல்லி, போட விடலை. அதான் இப்போ போடுறேன். நான் தான் அவ்வளோதான் இது லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோ, மேரேஜ் வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போடுறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரைட்-டு-பி, ஹல்தி இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோ இருக்குன்னு நினச்சோம். எப்பவும் போல தான் சொதப்பிச்சு, எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் கசின்ஸு, ஹஸ்பண்டு, அம்மா அப்பா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு ப்ரைட்-டு-பி டே இப்படி தான் போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா அஸ்வின் சேனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட்